Hello friends, welcome to Tamil Tech Tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா batங்கிற ஒரு நியூ லினக்ஸ் கமாண்ட் தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். batங்கிற கமாண்ட் வந்து பார்த்தோம் அப்படினா மெயினா ஒரு ஃபைலை கிரியேட் பண்றதுக்கும் அதோட கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்றதுக்காக batங்கிற கமாண்ட் யூஸ் பண்றோம். இது வந்து பாத்தீங்க அப்படினா cat கமாண்ட் மாதிரியே ஒரு சிமிலர் பர்பஸ் தான். cat கமாண்டோட க்ளோன் கூட இத நம்ம சொல்லலாம். ஆனா சின்டாக்ஸ் எடிட்டிங் வந்து பார்த்தோம் அப்படினா இதுல பவர்ஃபுல்லா இருக்கும். cat command விட்டு இது வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுது பார்த்தோம் அப்படின்னா சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் லைன் நம்பரிங் cat commandல நம்ம ஆப்ஷன் n போட தான் லைன் நம்பர் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக கொடுத்தாலே லைன் நம்பர் வந்துடும். இப்போ cat commandோட மெயின் யூசேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஃபைலை கிரியேட் பண்ணுறது, ஃபைலோட கண்டென்ட்டை பார்க்குறது, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபைலில் டெக்ஸ்ட்டை அப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபைல்ஸை மெர்ஜிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன் இருக்குது. இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்ப்போம். அது மாதிரி இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா இது வந்து நியூ லினக்ஸ் கமாண்டு. ஸோ உங்களுடைய லினக்ஸ் டெர்மினலில் பை டிஃபால்ட்டாக இந்த கமாண்ட் இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் லினக்ஸ் டெர்மினலில் உங்கள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கமாண்டை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா இந்த கமாண்ட் வந்து பை டிஃபால்ட் திஸ் கமாண்ட் இஸ் நாட் இன்ஸ்டால் ஆன் யுவர் மிஷின். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ என்னுடைய மெயின் யூசேஜ் வந்து இதுதான். ஃபைலை கிரியேட் பண்ணுறது, ஃபைலோட கண்டென்ட்டை வியூ பண்ணுறது, எக்ஸிஸ்டிங் ஃபைலில் ஒரு டெக்ஸ்ட்டை அப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபைலை வந்து மெர்ஜ் பண்ணுறது. இப்போ ஒன் பை ஒன்னாக நான் வந்து உங்களுக்கு டெமோ எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் கிரியேட் பண்ணுறது. நார்மலாக லினக்ஸில் வந்து நம்ம ஃபைலை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கேட்டுங்கிற கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டச்சுங்கிற கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். பட் இது ரெண்டுத்துக்கும் ஆல்டர்னேட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டுங்கிற கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேட் கமாண்ட் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த கமாண்டு ஃபைலை கிரியேட் பண்ணுது. ஸோ இதுவும் கேட் கமாண்ட் மாதிரி ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் இருக்கும். அந்த ஒரு ஆர்குமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபைலோட நேம் இன்புட்டாக கொடுக்கணும். சரி, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இந்த கிரேட்டர் ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ரீடைரக்ஷன் ஆப்ரேட்டர்னு பேர். இந்த சிம்பிளை வச்சு தான் இந்த பேட்டுங்கிற கமாண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை நம்மளோட டார்கெட் ஃபைலை ரைட் பண்ணுது. ஸோ கேட் கமாண்டுக்கு நீங்கள் எப்படி சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே எக்ஸாக்ட் சின்டாக்ஸ் தான் வந்து இந்த பேட் கமாண்டு. ஸோ கேட் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி பேட்டுன்னு கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் சிம்பிள், அதாவது அவுட்புட் ரீடைரக்ஷன் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபைல் நேம். இந்த ஃபைல் நேம் வந்து நீங்கள் நேமாகவும் கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்து எக்ஸ்டென்ஷன் வித் .txt கொடுத்துக்கலாம். இந்த நேம் வந்து நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து யூசர் டிஃபைன்டு. ஸோ எனி நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேட்டு கிரேட்டர் தென் well.txt கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அதாவது இன்புட்டை என்டர் பண்ண சொல்லணும். நீங்கள் இன்புட்டு கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். ஒரு கட்டத்தில் நீங்கள் இன்புட்டை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா கீபோர்டில் Ctrl+C ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைல் கிரியேட் ஆகிடும். ஃபைலோட கண்டென்ட்டை நீங்கள் வியூ பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக பேட்டு ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் நார்மலாக கேட் கமாண்ட் கொடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைன் நம்பர்ஸ் வராது. அது மாதிரி இந்த ஃபைலோட ஹெட்டரும் காமிக்காது. பட் பேட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலோட நேமும் காமிக்குது, லைன் நம்பரும் காமிக்குது, கண்டென்ட்டும் காமிக்குது. ஸோ இது வந்து லேட்டஸ்ட் கமாண்ட் இருந்ததுனால கேட் கமாண்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து உங்களுக்கு லைவ் டெமோ காமிக்கிறேன். இது வந்து என்னுடைய ஆன்லைன் லினக்ஸ் டெர்மினல், அதாவது ரெப்லெட்லேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதில் லினக்ஸ் டெர்மினல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் பேட்டுங்கிற கமாண்டை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேட்டு ஸ்பேஸு கிரேட்டர் தென் சிம்பிள், அதுக்கப்புறம் ஃபைல் நேம். ஸோ இப்போ ஃபைல் நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் RT1 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டென்ட் கேட்குது. ஸோ இங்கே வந்து நான் கண்டென்ட் வந்து கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கீபோர்டில் Ctrl+C கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடும். இப்போ வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா LSங்கிற கமாண்ட் கொடுத்தா போதும். இப்போ இந்த LS கமாண்ட் கொடுத்ததுக்கப்புறம் RT1 எங்கேயாவது இருக்கா பாருங்க. ஸோ RT1 வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்து இதில் வந்து நிறையா ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஷார்ட்கட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக வந்து LS ஆப்ஷன் L RT1.txt கொடுத்தீங்கன்னா போதும். TXTல ஸோ RT1 கொடுத்தீங்கன்னா ஃபைலோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனுமே வரும். ஃபைலோடைய பைட் சைஸு வித் டேட் எல்லாமே வரும். இது வந்து நம்ம ஒரே செகண்டில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ LS கமாண்ட்லையும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இந்த RT1ங்கிறது பார்த்தாச்சு. இதான் வந்து ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபைலோட கண்டென்ட்டை நீங்கள் வியூ பண்ணோம் அப்படின்னா அதே கேட் கமாண்ட். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து கேட்டு ஸ்பேஸு ஃபைல் 1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்புட் வரும்.
cat space rt1 அதாவது ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் வரும். இதுவே நீங்கள் பேக் கமாண்டில் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வியூவில் வரும். ஸோ இது வந்து மாடிஃபைடு வெர்ஷன். ஸோ ஃபைலோட நேம் ஹெடராக வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து நம்பரிங், அதுக்கப்புறம் கண்டென்ட். ஸோ இதுதான் வந்து கேட் கமாண்டுக்கும் பேட் கமாண்டுக்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். இதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேயிங் ஃபைல் கண்டென்ட். அதாவது லைக் கேட் கமாண்ட், திஸ் கமாண்ட் இஸ் ஆல்சோ யூஸ் டு ஷோ த கண்டென்ட்ஸ் ஆஃப் சிங்கிள் ஃபைல் ஆஸ் வெல் அஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ். சிங்கிள் ஃபைலோட கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணும், மல்டிபிள் ஃபைலோட கண்டென்ட்டும் ஒரே நேரத்தில் டிஸ்பிளே பண்ணும். இதான் வந்து இந்த ஃபைல் கண்டென்ட். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்எஸ்ல என்னென்ன ஃபைல் இருக்குன்னு நான் பார்த்துங்க, சாம்பிள் ஃபைல். இப்போ நான் வந்து கேட்டு f1 f2 என்னோட சாம்பிள் ஃபைல் 3 ஃபைலை நான் வந்து கேட் மூலமாக காமிக்கிறேன். இப்போ நான் பார்த்தோம் அப்படின்னா இது எந்த ஃபைல் எதனோட கண்டென்ட்டுங்கிறது, ஆனால் எல்லா ஃபைலோட கண்டென்ட்டும் வந்துருச்சு. பட் இதுவே நீங்கள் பேக்கில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸோட வந்துடும். அதாவது இது எந்த ஃபைலுங்கிறது ஈஸியாக ஒரே டைமில் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஃபைலுடைய கண்டென்ட், இது வந்து செகண்ட் ஃபைலோட கண்டென்ட், இது தேர்ட் ஃபைலுடைய கண்டென்ட். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கண்டென்ட் ஆர்கனைசேஷன் வந்து கிளியராக இருக்கும். இதுதான் வந்து கண்டென்ட், அதாவது ஃபைல் கண்டென்ட்டை வியூ பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள். இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். தென் தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா appending text to an existing file. cat கமாண்ட் வச்சு இதை நம்ம பண்ணலாம், bat கமாண்ட் வச்சு நம்ம இதை பண்ணலாம். ஸோ லைக் cat கமாண்ட், this command is used to append the content of text to end of the existing file. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து அப்பன் பண்ணும்போது ஃபைலுடைய கடைசியில் தான் வந்து இது ஆட் ஆகும். இதான் வந்து அப்பண்டுக்கான எக்ஸாம்பிள். இந்த அப்பண்டை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிரேட்டர் தன் சிம்பிள் யூஸ் பண்ணணும். சிங்கிள் கிரேட்டர் தன் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு ஃபைலை தான் கிரியேட் பண்ணும். டபுள் கிரேட்டர் தன் சிம்பிள் போட்டிங்கன்னா அது அப்பண்டுன்னு மீனிங்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொடுக்குற டெஸ்ட்டை அது அப்பன் பண்ணிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், cat f2.txt ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபைல் எடுத்துக்கிறேன். இப்போ நான் bat டபுள் கிரேட்டர் தென் f2.txt கொடுத்துட்டு நியூ கண்டென்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து Ctrl+C கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நியூ கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ஃபைல் வந்து rt1. இதான் வந்து இந்த ஃபைலோட கண்டென்ட். இப்போ நான் வந்து இதை அப்பன் பண்ணுறேன். ஸோ டபுள் கிரேட்டர் அப்பன் பண்ணுறதுக்கு டபுள் கிரேட்டர் சிம்பிள் நம்மளுடைய இன்புட் ஃபைல் கொடுத்துறேன். என்டர் ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது இன்புட் கேட்குது. ஸோ இங்கே வந்து நான் வந்து ஹலோ வேர்ல்ட், வெல்கம் டு யூனிக்ஸ் டெர்மினல், இப்படி 2 லைன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்டாப் பண்ண நினைக்கிறேன். ஸோ கீபோர்டில் Ctrl+C ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து உங்களுக்கு ஃபைல் வந்து கண்டென்ட் வந்து ஃபைலில் அப்பண்ட் ஆச்சு. இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டு ஸ்பேஸு அந்த நியூ ஃபைல் கொடுக்க வேண்டியதான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 5 மட்டும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து 1லேருந்து 3 லைன்ஸ் அப்படியே இருக்கும். 4 to 5 நம்ம நியூவாக ஆட் பண்ண லைன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைலோட கடைசியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து அப்பண்டுக்கான எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபைல்ஸ் மெர்ஜிங். ஸோ கேட் கமாண்ட் வச்சும் ஃபைலை மெர்ஜ் பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன யூஸ் அப்படின்னா லைக் கேட் கமாண்ட், திஸ் கமாண்ட் இஸ் ஆல்சோ யூஸ் டு மெர்ஜ் த கண்டென்ட்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஃபைல்ஸ் இன்டு சிங்கிள் ஃபைல். பல ஃபைலோட கண்டென்ட்டை ஒரே ஃபைலாக வந்து இது ஜாயின் பண்ணிக்கும் அல்லது மெர்ஜ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபைல் மெர்ஜிங் அப்படின்றது எக்ஸாம்பிள். இதை நம்ம என்ன பண்ணுறோம், எதை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சிங்கிள் ஆப்ரேட்டர், அதாவது அவுட்புட் ரீடைரக்ஷன் ஆப்ரேட்டர் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம எப்படி இன்புட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா பேட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பர் ஆஃப் இன்புட் ஃபைல்ஸ், இந்த நம்பர் ஆஃப் இன்புட் ஃபைல்ஸ் வந்து மினிமம் 2 ஃபைலாச்சும் இருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் சிம்பிள் போடணும். அதுக்கப்புறம் உங்களுடைய எந்த ஃபைலில் மெர்ஜ் ஆகணுமோ அந்த ஃபைலோட நேம் வந்து கொடுக்கணும். இந்த ஃபைல் நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூசர் டிஃபைன் நேம். நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் .txt கொடுக்கலாம், இல்லை எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் கூட கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து கேட்டில் பார்த்தீங்கன்னா f1.txt உடைய கண்டென்ட், அதுக்கப்புறம் f2.txt உடைய கண்டென்ட், அதுக்கப்புறம் f3.txt உடைய கண்டென்ட், 3 ஃபைலோட கண்டென்ட் வந்து நான் இதில் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃபைலை இப்போ நான் பேட் கமாண்ட் மூலமாக மெர்ஜ் பண்ண போகிறேன். அதாவது f1.txt, f2.txt, f3.txt இந்த 3 ஃபைலும் நான் இன்புட்டாக எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் சிம்பிள் போடுறேன். இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஃபைலை ரைட் பண்ணணுமோ அந்த ஃபைலோட நேம் மட்டும் கொடுத்தா போதும். இந்த 3 ஃபைலோட கண்டென்ட் இந்த m3.txtல மெர்ஜ் ஆகிடும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக பேட் m3.txtன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய மொத்த கண்டென்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஃபைலில் மெர்ஜ் ஆகிடும். இதுதான் வந்து ஃபைல் மெர்ஜிங்கான எக்ஸாம்பிள். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி சாம்பிள் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். சாம்பிள் இன்புட் ஃபைல். ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபைல், இது செகண்ட் ஃபைல்,
இது வந்து தேர்ட் ஃபைல், இப்போ கிரியேட் பண்ண ஃபைல். இப்போ இந்த 3 ஃபைலையும் நான் வந்து அப்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ பேட்டு ஃபஸ்ட்டு ஃபைல் F1, செகண்ட் ஃபைல் F2, தேர்ட் ஃபைல் வந்து RT1. இன்னும் நீங்கள் நிறைய இன்புட் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அவங்க இன்புட் போதும் அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கிரேட்டர் தென் சிம்பிள் போடணும். ஸோ கிரேட்டர் தென் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிரேட்டர் தெனுக்கு முன்னாடி இருக்கிற என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து ரீரைட் பண்ணணும்னு அர்த்தம். ஏன்னா ரீரைட்டு தான் இதுக்கு மீனிங். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் இப்போ டார்கெட் ஃபைல் வந்து target 3.txt நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளாக பேட்டு tar3.txt கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ஃபைலோடைய கண்டென்ட் வந்து மெர்ஜ் ஆகிருக்கும். இதில் வந்து ஒரு 4 லைன் இருக்குது, இதில் வந்து ஒரு லைன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 லைன். டோட்டலாக வந்து 10 லைன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து மெர்ஜ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெர்ஜிங்கான எக்ஸாம்பிள். இப்போ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம 4 மெயின் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஃபைல் கிரியேஷன், ஃபைலோட கண்டென்ட்டை வியூ பண்ணுறது, அதாவது சிங்கிள் ஃபைலோட கண்டென்ட், மல்டி ஃபைலோட கண்டென்ட், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டென்ட், அதாவது ஒரு கண்டென்ட்டை எப்படி எக்ஸிஸ்டிங் ஃபைல் அப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் மல்டிபிள் ஃபைலை வந்து எப்படி மெர்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.